கீழே ஒரு பைப் இருக்குது. அந்த பைப்பு தான் பிடிச்சிருக்குன்னா இது மேலே கை வைக்கல. நான் இங்கே பாருங்க, சுந்தரகாலனி ஆஞ்சநேயர் கோயிலுக்கு ஆப்போசிட் வீட்டு உள்ள இருக்கிற நான் இங்கே பாருங்க, கீழே ஒரு செங்கல் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கும். அந்த இடத்துல தான் இருக்குது தண்ணி, ப்ரெஷரோடு இருக்குது. இங்கே பாருங்க, இந்த இடத்துல தண்ணி இருந்தால் தான் ரோலிங் ஆகும், தண்ணி இல்லைன்னா ரோலிங் ஆகாது. பாருங்க, கீழே இருக்கிற பைப்பில் தான் கை வைக்கிறதா கட்டி, மேலே ஒன்றுமே கிடையாது. அது பாட்டு தான் சுற்றிக்குது, சும்மா பிடிச்சின்னு இருக்கிறேன். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே பண்ணல. இங்கே பாருங்க, அடுத்த ஆயுதத்தையும் காட்டுறேன். இங்கே பாருங்க, இதே ஒரு இதுதான் கீழே பைப்பில் பிடிச்சிருக்கேன். இப்போது தண்ணி இல்லாத இடத்துக்கு வர பாருங்க. இங்கே என்ன இருந்தால் சுற்றணும்ல, எதுவுமே சுற்றலை பாருங்க. அப்பயும் பாயிண்ட் எங்கே காட்டுதுன்னா இங்கே தான் காட்டுது. இதை பாருங்க, நம்ம வரோம் பாயிண்டாண்டா பாருங்க. பாயிண்டில் வைக்கிற பாருங்க. தண்ணி இருந்தால் ரோலிங் அடிச்சிடும், தண்ணி இல்லைன்னா ரோலிங் அடிக்காது. இது பாருங்க, எல்லா இடமும் செக் பண்ணுறேன் பாருங்க. ஒரு ஓடை வந்துடும்ல, அந்த தான் கனெக்ஷன் பண்ணிங்க. பார்த்தா அதிகம் பார்த்தா ப்ரெஷர் எப்படி இருக்குதுன்றது அதுவும் செக் பண்ணுறேன் பாருங்க. ப்ரெஷர் எந்த இடத்துல இருக்குதுன்றதையும் அதை செக் பண்ணுறேன் பாருங்க. பாருங்க, இங்கே நல்ல ரோலிங்கு. கூட இது பாருங்க, எந்த பாயிண்ட்டும் அந்த இடத்துல எடுத்து போகிற தேங்காவை இது பாருங்க. வெறும் சாதாரண தேங்காய் இருந்தால் நீங்கள் நினைப்பீங்க. அங்கே பாருங்க, ஒரு சாதாரண தேங்காய் தான், ஒன்றுமே கிடையாது. இங்கே பாருங்க, அதில் எடுத்துன்னு வந்துக்கிறேன். இது மூலப்பொருள் எதுன்னு கேட்டிங்கன்னா என்னுடைய கால், என்னுடைய கை, என்னுடைய பாடி ஃபுல்லாகவே இதில் தான் செலுத்துகிறேன். இங்கே பாருங்க, எப்படி வெறும் சாதாரண தேங்காய் கையில் எங்கன்னா நிற்கிதா பாருங்க, எப்படி தள்ளுது பாருங்க. நீங்களே பாருங்க, சும்மா அப்படியே வர பாருங்க. கையாட்டுறதா ஒன்றும் கிடையாது, சும்மா அப்படி வச்சிருக்கிறாங்க பாருங்க. எப்படி விளாடுறது பார்த்தீங்களா தேங்காய்? இது பாருங்க, கையை எடுத்தாந்து கரெக்டாக அந்த இடத்துல வச்சிருக்கிறேன். நான் கையை வந்து விரிச்சு தான் வச்சிருக்கிறேன், அது பாட்டு தான் வேலை பார்க்குது பாருங்க.
3 பொருளை செக் பண்ணுறேன். இது ஒரு சாதாரண கொலுசு. அதனால் வந்து அந்த கொலுசு வெள்ளி கொலுசு தான் நான் செக் பண்ணுறேன். இப்போ வேறு ஒன்றும் கிடையாது. பாருங்க, தண்ணி இருக்கிற இடத்த காட்டி கொடுத்து பாருங்க. இது வந்து தண்ணி இல்லாத இடத்த காட்டுறேன் பாருங்க. நல்லா காட்டுறேன். தண்ணி இல்லாத இடம் இது நான் காட்டுறேன் பாருங்க. இது எப்படி இருக்குதுன்னு கீழே நல்லா வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். கீழே எப்படி இருக்குது பாருங்கள். தண்ணி இருந்தால் ரோலிங் வச்சிடும். ஒரு விரலில் மாட்டினுக்கிற, வேறு ஒன்றுமே பண்ணல. நல்லா ஜூம் பண்ணி நீங்களே பாருங்கள். பாருங்கள், அது எதனா ரோலிங் அடிக்குதா பாருங்கள். நீங்களே பாருங்கள். சும்மா தான் வச்சுருக்கிறேன். இது தண்ணி இல்லாத இடன்றதுனால உங்களுக்கு காட்டுறதுக்கோசரம் நான் இப்போ காட்டுறேன். இங்கே பாருங்கள். இப்போ இதே தண்ணி இருக்கிற இடத்துல எங்கே பாயிண்ட்டை பார்த்தாலும் அங்கே காட்டுறேன் பாருங்கள். இந்த ரோலிங் எப்படி இருக்கும், ரவுண்டு போட்டுருவாங்க அப்படியே. இப்போ பாருங்கள், வெறும் தண்ணி இல்லாத இடத்துல காட்டுறேன். நல்லா பாருங்கள் வீடியோவை. நேச்சுரலாக பார்த்து கொடுக்குற நீரோட்டம். ஆமாம். ரெண்டாவது இப்போ தண்ணி இருக்கிற இடத்துல காட்டுற பாருங்க. அந்த எப்படி இருக்குதுன்றதை இங்கேயே பாருங்கள், தெரிஞ்சிடும். ஒரு சாதா ஒரு விரல் உள்ள மூடு வச்சுருக்கேன். அது வேறு ஒன்றும் கிடையாது. வேறு ஒன்றும் பண்ணல. நான் தண்ணி இருக்கிற இடத்துல வச்சுருக்கிறேன். அது எப்படி என்ன வரலாறுன்னு நீங்களே பாருங்கள். நல்லா ஜூம் பண்ணி பாருங்கள். நல்லா வீடியோ உத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் என்ன செய்கிறேன்றது. இது வந்து எப்பவுமே நேச்சுரலாக பண்ணி கொடுக்குது. இந்த கையை ஆட்டுறதோ காலை ஆட்டுறதோ அதெல்லாம் கிடையாது. கடவுளுடைய வரப்பிரசாதம், கடவுள் கொடுத்த நம்மளுக்கு ஒரு கிஃப்ட். இது கையாக தான் நம்மளுக்கு குலதெய்வம். பாருங்கள், நீங்களே பாருங்கள். அந்த இடத்துல காட்டணுன்னா இந்தமாரி ரோலிங் அடிக்கணும்ல. ஏன் அடிக்கலை? இங்கே பாருங்கள். ஒரே ஒரு விரலில் மாட்டிக்கிறேன். நான் ஒன்றுமே பண்ணல. சும்மா பிடிச்சின்னுக்கிற ஆள் தான். அது பாட்டுனா அது வேலையை பார்க்குது. நான் ஒன்றுமே பண்ணல. ரோலிங் மட்டும் அடிச்சிங்கன்னா இது பாருங்கள். தண்ணி இருந்தால் தான் ரோலிங் அடிக்கும். தண்ணி இல்லைன்னா ரோலிங் அடிக்காது. இந்த ரோலிங் வந்து நான் முதல்ல காட்டினலாம் அடிக்கணும்ல. அது பாருங்கள், போக போக ஸ்பீடு பாருங்கள். உள்ள பூமிக்குள்ளே ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணுற மாதிரி பண்ணிடுது. இப்போ தண்ணி வந்து ப்ரெஷரோடு இருக்குது. இங்கே இப்போ எதிர்க்க பார்க்குற நண்பர் உங்கள்கிட்ட சொல்லுவார் என்ன நிலவரன்றத. உங்களுக்கே தெரியும் பாருங்கள். இந்த ரோலிங்கை வந்து முதல்ல காட்டினல அடிக்கணும்ல, அடிக்கல பாருங்கள். நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும். நான் கையாடுற மாதிரி தெரியும். ஆனால் எதிர்க்கிறவங்களை பார்த்தா தெரிஞ்சிடுங்க பாருங்கள். போ ஸ்பீடு தான் அதிகமாகுது. கண்டி ஒன்றுமே கிடையாது. இந்த இடத்துல வந்து போர் போட்டுட்டு முடியுது. போர் போட்டு நான் வீடியோ அனுப்புகிறேன் பாருங்கள். எத்தனை அடியில் தண்ணி வந்ததுன்றத என்னுடைய பிக்சரோடு நான் அனுப்பிச்சி வைக்கிறேன் பாருங்கள். பாருங்கள், அது பாட்டுனா வேலையை பார்க்குது. சுற்றுதா ராஜா? சுற்றுதா. நல்லா சுற்றுது. இப்போ என் எதிர்க்க இருக்கிறவர் உங்கள்கிட்ட சொல்லுவார் பாருங்கள். என்ன நல்லவரம் எப்படி பார்த்தன்றத உங்களுக்கே தெரியும் பாருங்கள். பாருங்க, நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா நான் சாமியை நீங்கள் கையாட்டுறீங்கன்ற மாதிரி தெரியும். இங்கே பாருங்கள், நான் சும்மா பிடிச்சின்னு தான் நின்றுக்கிறேன். வேறு ஒன்றுமே பண்ணல. ஆச்சுங்களா? ஒரு பொருளை செக் பண்ணிட்டேன். இப்போ இன்னொரு பொருளை செக் பண்ணுறேன் பாருங்கள்.